வெல்கம் டு வித்யா டாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபுட் கம்பேரிஷன். ரீசெண்டாக ஒரு டாக்டர் அவரோட பாணியில் இந்த 3 ஃபுட்ஸையும் கம்பேர் பண்ணியிருந்தார். நான் என்னோட பாணியில் இந்த 3 ஃபுட்ஸையும் கம்பேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த 3 ஃபுட்ஸ் என்னென்னா பிஸ்கட், கடலை மிட்டாய், வறுக்கடலை. ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்கட். இதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். செகண்ட் ஒன் வறுக்கடலை. கடலை சாப்பிட்டா வாத உடம்புக்காரவங்களுக்கோ கப தேகினருக்கோ ஒரு டிஃப்ரென்ஸும் ஏற்படாது. ஆனால் பித்த உடம்புக்காரவங்களுக்கு தலை சுற்றல், தலைவலி, மயக்கம் போன்றவை ஏற்படும். யார் அந்த பித்த உடம்பினர் தெரிஞ்சுக்கணுமா? யாருக்கு வெயிலில் போனால் தலைவலி வருதோ, பின் அந்த தலைவலி வாந்தி எடுத்ததும் குறையுதோ, அந்த மாதிரி உள்ளவங்க தான் பித்த உடம்பினர். இவங்க கடலையை வெறுமனே சாப்பிடக்கூடாது, சர்க்கரையோடு சேர்த்து தான் சாப்பிட வேண்டும். அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம், கடை சர்க்கரையாகவும் இருக்கலாம். ஆனால் வறுத்த கடலை சாப்பிடும்போதே கூடவே சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இதுக்காகவே நம்ம முன்னோர் உருவாக்குனது தான் கடலை மிட்டாய். இது வெறும் வறுத்த கடலையை விட மிகவும் சிறந்தது. இதை விடவும் மிகச்சிறந்தது அவித்த கடலை. இதில் பித்தம் முழுமையாக நீக்கப்பட்டுரும். அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுட்ஸை ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இது மூணுமே இன்டர்கன்வெர்ட்டிபிள் ஸ்ட்ரக்சர். இதில் நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். நிறைய பேர் இன்னுமே ஃபேட்டுன்னு இருக்கிறது மட்டும்தான் உடம்புல ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும்னு நம்பிட்டு இருக்காங்க. அது ஒரு மித்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இது மூணுமே பெரும்பாலான உணவுகளில் இருக்கக்கூடியது. ஸோ இது உணவை குறைவான அளவு சாப்பிட்டாலே இதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஆனால் முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் முக்கியமானது தான். அது ரெண்டும் முக்கியம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொன்று வீடியோ போட்டிருக்கேன், மேகி ரிலேட்டட் வீடியோ. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிடுங்க.